எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம முருகனை கும்பிடணும், முருகனுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா எப்போ வேணாலும் விரதம் இருக்கலாம், எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம். அதுலேயும் விசேஷமாக கந்தசஷ்டி, இந்த கிருத்திகை, அப்புறம் சஷ்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், இந்த மாதிரி நாட்களில் நம்ம முருகனுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மேலும் சிறப்பானதாக இருக்கும். இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். மகா கந்தசஷ்டி விரதம் எப்படி ஒரு பெரிய பலன் எல்லார் வாழ்விலும் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நகலும். 48 நாள் விரதம் நாங்கள் இருக்க முடியல, 21 நாள் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க 12 நாள் விரதம் தொடங்கியிருப்பீங்க. அதுவும் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 6 நாள் விரதம் நீங்கள் இருக்கலாம். ஜனவரி 26 தொடங்கி ஜனவரி 31 வரைக்கும் 6 நாள் விரதம் இருந்துட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்னைக்கு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாமுங்க. இல்லை அந்த 6 நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாமுங்க. ஒரு நாள் மட்டும் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிற முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மனசு தான் காரணம். உங்கள் ஆரோக்கியமும் உங்களால் என்ன முடியுமோ அந்த விரத முறையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறோம், 6 நாளும் முழு நேரம் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன விரத முறை செட் ஆகுமோ, உங்கள் ஆரோக்கியத்துக்கு எது சரியாக இருக்குமோ அந்த விரத முறையை சூஸ் பண்ணி நீங்கள் விரதம் இருங்க. 2 நேரமும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி உங்களால் என்ன முடியுமோ அதை பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறலோ, கந்தசஷ்டி கவசமோ, கந்தர் அனுபூதியோ, திருப்புகளோ எது முடியுதோ அதை பாராயணம் பண்ணி முருகனை வேண்டுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும்.